Taste the Daily. ஏர்போர்ட் மூர்த்தி, இதில் உண்மையிலேயே திமுகவினுடைய பிரதிநிதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா யதார்த்தம் எந்த புள்ளியில் இருக்குது? எந்த இடத்துல யதார்த்தத்தை நிராகரிச்சுட்டு சர்வாதிகாரத்தனத்தோட திமுக செயல்படுதுன்ற விமர்சனம் சரியான புள்ளியாக இருக்குமாங்க சார்? அதாவது முதல்வர் சொல்கிறாரு மக்கள் பிரச்சனையை தான் பேசணும். அப்போ இது மக்கள் பிரச்சனை இல்லை. நாங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. இந்த கள்ளச்சாராய மரணம்ங்கிறது குறிப்பிட்டு இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்தது, இவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை கேள்விகளாக எழுப்புகிற போது அதற்கான பதிலை தரணும். பதில் தரல. இவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றீங்களே, இவர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு எந்த இடத்துல சொல்றீங்க நீங்க? சார், திமுக சேர்ந்த 2 பேர் தான், இது எல்லாம் ஊருக்கே தெரியும்ல. இப்போ அந்த கேள்விகள் எழும்போது அதை தவிர்த்து விட்டு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இவங்க என்ன, திமுக அரசு என்ன நினைக்குது? எஸ்பி, கலெக்டர், போலீஸ் இவங்களோட இதை நிப்பாட்டிடணும்னு நினைக்குது. ஆனால் இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் சிஸ்டமே ஃபெயிலியர். இதில் எப்படி சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்கும்? ஏன்னா 2 பேர் சம்பந்தப்பட்டது அப்படின்றப்போ 2 கேள்வி வருது எனக்கு. 2 பேரை காப்பாற்றுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்து வரை எதிர்கட்சியினுடைய குரலை ஒடுப்புவாரா? இன்னொன்னு, இது எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம்? இப்போ கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறதா? நீங்கள் இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து எடுங்க, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், அப்படியே பண்ருட்டி, நம்ம கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஓசூர், இந்த வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறதா இல்லையா? அப்போ எப்படி இப்போ பிடிச்சிங்க? இப்போ பல இடங்களில் பிடிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது போலீஸாக வச்சு பிடிச்சது. அப்போது ஒட்டுமொத்தமான ஃபெயிலியர் தானே இது. அப்போது இதை மறைப்பதற்கு இந்த கேள்விகளை எழுப்பினால் அதில் ஒரு பதில் வரணும். அந்த பதிலை சொல்ல முடியாது. நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முதல்ல இந்த மரணம்ங்கிறது அதிகரித்ததுக்கான காரணம் மாவட்ட ஆட்சியர் இல்லை, அரசு நிர்வாகம். மாவட்ட ஆட்சியர் உண்மையிலேயே இந்த 3 பேர் இறந்ததில் சஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீ வெளியில் கூட சொல்லியிருக்க வேண்டாம். காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தால் அந்த மரணத்துக்கு போனவர்கள் அதே மித்தம் இருந்த சாராயத்தை குடித்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சாவு எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கும். அப்போது கலெக்டருக்கு யார் அதை சொன்னது? கலெக்டரே சொல்கிறாரு, இதே சிம்டம்ஸோட ஒரு 13 பேர் இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு ஏரியாவில் ஒரே சிம்டம்ஸோடு வந்தால் ஹெல்த்துக்கு சொல்லுவாங்க பொதுவாக, ஏதோ ஒரு காமன் ஃபுட் இவங்க எடுத்திருக்காங்கன்னு. அப்போது இது கலெக்டர் சொன்னதா இல்லை வேறு யாராவது சொல்லி சொன்னதா? இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி சொல்லுங்கள், 13ஓட முடிஞ்சிட்டா நாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இவங்க சேர்ந்து சொன்னதா என்ற கேள்விக்கு பதில் யார் விசாரித்தா வரும்? யார் விசாரிச்சா? நம்ம போலீஸ் விசாரிச்சா வந்துருமா? ஏன் வராது? எப்படி வரும்? இப்போ நீங்கள் போன தடவை மரக்காணத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அந்த மரக்காணத்தில் ஒருத்தர் மெத்தனாலை சப்ளை பண்ணதா சொல்கிறாங்க. அதே நபர் எப்படி இங்கே சப்ளை பண்ணதா சொல்கிறாங்க திரும்பவும்? அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது மக்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. நீங்கள் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணாங்கல்ல, கண்ணுக்குட்டி, அவர் மனைவி, தம்பி, மற்றவங்க போனவங்க, இவங்களை எல்லாருமே பார்த்தா ஏதோ செங்கல் சூழலில் கொத்தடிமை செய்கிற ஆட்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க அப்பியரன்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50,000 1 லட்சம் ரூபாய் வரை அந்த இடத்துல கல்லாவில் விற்கப்படுதா சொல்லப்படுகிறது. யாருக்காக விற்கப்படுது? அதை கேட்கணும்ல, அதை எடுக்கணும்ல, அதற்கு பதில் வேணும்ல. இப்போ மக்கள் கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி மக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த சின்னதருக்கிட்டேருந்து பரவலாக பல இடங்களுக்கு அது சப்ளை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பிட்ட இந்த பகுதியில் மட்டும் எப்படி மரணம் நிகழ்ந்தது? அப்போது இது யாராவது திட்டமிட்டு இந்த பகுதிக்கு மட்டும் கொடுத்தாங்களா, இல்லை கண்ணுக்குட்டியே இந்த பகுதியில் வியாபாரத்தை பெருக்குவதற்கு அதை அதிகமாகி கொடுத்துட்டாரான்ற ஒரு கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து ஒரு சந்தேகம் இயல்பாக எழுது. நெட்வொர்க்கு வட தமிழ்நாடு முழுசுக்கும் இருந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஏன் மரணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை யார் விசாரிக்கணும்? நீங்கள் விசாரித்தா இதில் உண்மைத்தன்மை வராதுன்ற. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை அமுக்க பார்க்குறீங்க, இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல பார்த்தீங்க. அப்படி இருக்கிற போது சார், அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இது பாண்டிச்சேரியிலேருந்து மெத்தனால் வந்தது, ஆந்திராவிலேருந்து வந்தது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விசாரணை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்படி பாண்டிச்சேரியில் போய் விசாரணை பண்ணுவீங்க, ஆந்திராவில் போய் விசாரணை பண்ணுவீங்க? அதால் நீங்கள் முதல்ல சீஃப் மினிஸ்டர் பதவி விலகணும்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? இந்த நாட்டில் என்னால் தூங்க முடியல, காலையில் என்னத்தை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு என்னால் தெரியல, அதால் நீங்கள் பார்த்து இருங்கன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க, நான் மட்டும் நல்லவன் அப்படின்னு தான் நிரூபிப்பு தானே அதோட இது. ஏற்கனவே ஒரு தடவை ஊழல் லஞ்ச லாவணியம்னாலே அது திமுக ஆட்சி தான், திமுக ஆட்சியில் தான் அது நடக்கும்னு முதல்வர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவராக பேசினார். அவர் எப்போ சொன்னார்? இது ஏங்க அந்த காணொலி இருக்குங்க. அப்படி சொல்லலைன்னா இது என்னோடய வாய்ஸில் யாரோ ஒருத்தர் இமிட்டேட் பண்ணிட்டான் அப்படின்னா அதற்கு உண்டான கேஸை போட்டிருக்கணும்ல.
அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த செயல்திறனை எழுந்துட்டீங்க இந்த நாட்டில். இல்லை, நான் உடைச்சி கேட்குறேன் ஏர்போர்ட் மூர்த்தி. இந்த விவகாரத்தில் பெரும்பாலும் எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி, வழக்கை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்றாங்க. அதையும் முதலமைச்சர் நிராகரிக்கிறார். இந்த விஷயம் தொடர்பாக நீங்க வந்து சட்டமன்றத்தில் பிரதானமா எடுத்து விவாதிங்கன்னு சொல்றாங்க எதிர்க்கட்சிகள். அதிமுகவினுடைய அத்தனை எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் பண்றாங்கன்றப்போ இது உச்சத்தின் போய் நிக்கிறதுக்கான விளைவு ஏன்? சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க, சட்டமன்றத்திலும் விவாதிக்க மாட்டேன்றாங்கன்னா ஏன் இவ்வளவு பயம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்பது இன்றைக்கு நம்ம எடப்பாடியாருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அவர் விசாரணை பண்ணி எல்லாத்தையும் இப்போ அண்ணாலாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி யாருன்னா இப்போ சார் இது சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அதற்கு உண்டான விளைவை அவர் ஏற்க வேண்டியிருக்கும். இப்போ சட்டமன்றத்தில் போய் சொல்ல முடியுமா? சொன்னால் விட்டுருவாங்களா? அதற்கான ஆதாரத்தை இவங்க சமர்ப்பிப்பாங்கள்ல. அப்போ உங்களை பேச விடாமல் பண்ணிட்டா நான் தப்பிச்சுப்பில்லைன்னு இவர் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இது வெகுவாக எடுத்து வைக்கப்படுதில்லை. இப்போ உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இது இன்றைக்கு வந்து திமுகவை எதிர்த்தே ஒரு ஹேஷ்டாக் வந்து இன்றைக்கி வந்து வெகுவாக பரப்பப்படுதில்லை. அப்போது இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போது தவறு செய்தவர்கள், இவங்க சொல்லுவாங்களா உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கிறேன்னு, தவறு செய்தவர்கள் இதில் மாட்டிக்கொள்வார்கள் என்ற ஒரே காரணம்தான். இன்றைக்கி நீங்கள் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல், இவங்களோட முடிவு இல்லாமல், சார் சின்னதுரையை பார்த்தாலும் அப்படி தான் சார் இருக்கார். அவருமா ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கார். அப்போது இந்த சம்பாதனைக்கு பின்னால் இருக்கிற ஒயிட் காலர் யார்? அது வந்து சாதாரண ஒரு நபராக இருக்க வாய்ப்பே இல்லை. பேசலாம். நன்றி. ஏர்போர்ட் மூர்த்தி இறுதிக்கர். ஓசூர் தமிழ்நாடு பார்டரில் ஸ்பிரிட்டோட தண்ணியை கலந்து வித்து 100க்கும் மேற்பட்டவங்க செத்தாங்க. அதில் வந்து அக்யூஸ்டு வந்து பலராமன், இன்றைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியின் பிரமுகர். அவர் கதை என்னாச்சு? ஒன்றுமே நடக்கலை. அசால்ட்டாக வெளியே வந்தார், வயது மூப்பின் காரணமாக இறந்தார். அதால் இது வந்துங்க இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ இன்றைக்கி விற்றுது நேற்று விற்றுல 3 வருஷமாக ஒரு ஊருக்குள்ளே விற்கிதுன்னா ஊருக்குள்ளே சில எதிர்ப்பு வந்திருக்கும்ல, அந்த எதிர்ப்புகளை யார் சமாளித்தது? யார் வந்து யார் பக்கம் நின்னா? இன்றைக்கி வந்து எடப்பாடியார் கேட்குறாருன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர் உருவாக்கிய மாவட்டம். அப்போது அதில் வந்து ஒரு இந்த மாதிரி நடந்தது. இப்போ இன்றைக்கி இவங்க கூட்டணி கட்சியில் வச்சு என்ன சொல்கிறாங்க? மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. யார் மக்களை அசிங்கப்படுத்துகிறாங்க? அதாவது இவங்க டாஸ்மார்க் விற்பாங்களாம், கள்ளச்சாரத்தை விற்க விட்ருவாங்களாம். ஏன் நீங்கள் போய் கள்ளச்சாரத்தை குடிச்சிங்க? சாராயத்தை குடிங்க, ஒரு லிமிட்டாக குடிங்க, ஒரு அளவாக குடிங்க அப்படின்னு மக்களை கொச்சைப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, குறிப்பிட்டு இந்த அந்த பகுதி மக்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இவங்க செய்கிறாங்கன்னா இவங்க எதையிலிருந்தோ தப்பிப்பதற்கு மக்கள் மீது குற்றத்தை சுமத்துகிறார்கள். இறுதியாக காலச்சக்கரம் சுழலும். அதை வந்து இவங்க ஞாபகம் வச்சுன்னா போதும். நன்றி. Taste the Daily.